தமிழகத்தில் மாதந்தோறும் ரூபாய் 4000 உதவித்தொகை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்துக்க போகிறோம். அதாவது உடனே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கிலுமே 4000 ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவேக அரசு ஒரு புதிய அப்டேட்டை அறிவுறுத்தி இருப்பதாக இப்போ ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு இந்த ஒரு தகவலானது பயனுள்ள ஒரு தகவலாக கண்டிப்பாக இருக்குங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த ஸ்கீமானது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றியும் முழு விவரம் தெரிவதில்லை அப்படின்னே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ தெரியாதவர்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து கண்டிப்பாக தெரிந்து கொண்டு என்ன பண்ணால் நமக்கு 4000 கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. ஸோ இதனை பற்றி தெரியாதவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. தமிழகத்தில் தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியுள்ள அறிவித்தபடி வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டமானது கொண்டு வந்தாங்க. இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா இளைஞர் நல உதவித்தொகை திட்டத்தை விரைவில் அமல்படுத்த தீவிர ஆலோசனைகள் மேற்கொண்டு வந்தன. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயன்பெற விரும்பக்கூடிய தகுதியான நபர்கள் தங்களது வேலைவாய்ப்பு அடையாள அட்டையை உடனடியாக புதுப்பித்து வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதற்காக நீங்கள் இந்த ஒரு விஷயம்லாம் செய்து இருக்கணுங்க. அதாவது நீங்கள் வேலையில்லா பட்டதாரி என்று நிரூபித்த பின்னர் தான் இந்த உதவித்தொகையானது உங்களை வந்து சேரும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா இளைஞர்களின் வேலை வாய்ப்பின்மையை போக்கும் விதமாக பல்வேறு அதிரடி வாக்குறுதிகளை தனது 40 அம்ச கொள்கை அறிக்கையில் வெளியிட்டு இருந்தாருங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக நிச்சயமாக இருந்ததுங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகிறது. அதாவது கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பயனுள்ள விஷயமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 600 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்து வந்தாங்க. ஸோ அவர்களுக்கும் அது பயனுள்ள வகையில் இருந்திருக்கு. இந்த திட்டமானது முழுக்க முழுக்க வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடிய ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாங்க. ஸோ இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இன்னும் படித்து முடிக்காத இளைஞர்களுக்கும் சரி, இது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்க போகிறது. அதாவது கல்லூரி படித்து முடித்த பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய படிப்புக்கு இது உதவிகரமாக நிச்சயமாக இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த திட்டமானது நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக தெரிந்து கொண்டு நிச்சயமாக பயன்பெறுங்க. ஸோ தமிழக அரசு உயர்கல்வி முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய 29 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டமானது கண்டிப்பாக ஒத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 29 வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 மற்றும் டிப்ளமோ ITI +2 முடித்தவர்களுக்கு தகுதியான இளைஞராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 2500 உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தாங்க. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான நிதி ஆதாரங்கள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய பணிகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா கூடவுள்ள தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் விஜய் இந்த மாபெரும் நிதி உதவி திட்டத்தை முறைப்படி சட்டப்பேரவையில் அறிவிப்பார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தன. ஸோ இந்த திட்டம் தமிழக அரசின் சார்பாக
கண்டிப்பா அனைவருக்கும் பயன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நிதி சுமையின்றி நேரடியாக வங்கி கணக்கில் பணம் சென்றடைவதை உறுதி செய்ய அரசு சில முக்கிய நிபந்தனைகளை முன்னிறுத்திருப்பதாகவும் இன்னொரு புதிய தகவலானது வெளியிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க நினைக்கக்கூடிய வேலையில்லா இளைஞர்கள் அனைவரும் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல உங்களுடைய கல்வி தகுதியை முறைப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்து வைத்திருக்கணும். +2வாக இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து வைத்திருந்தால் மட்டுமே இந்த திட்டமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பதிவு செய்து இருந்தாலும் உங்களுடைய வேலைவாய்ப்பு அடையாள அட்டை புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுடைய ஆன்லைன் மூலம் அதனை புதுப்பித்து லைஃப் பதிவில் வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டு இருக்குங்க. முறையான அரசாணை மற்றும் விண்ணப்ப பதிவுக்கான பிரத்யேக இணைய பக்கம் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்குங்க. அதாவது இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஏன் மாதந்தோறும் இவ்வளவு பணம் ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய செலவுக்கும் சரி, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் சரி கண்டிப்பாக உதவக்கூடிய ஒரு நோக்கில் அரசு இந்த ஒரு முடிவானது எடுத்திருப்பதாக தெரிவித்து இருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இது உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த பணத்தை வைத்து அவங்க வாங்கி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தனிப்பட்ட செலவுகளை பார்த்து கொள்ளலாம். ஸோ அவர்கள் மேலும் படிக்க ஆசைப்பட்டால் கூட இந்த பணத்தை வைத்து கண்டிப்பாக அவர்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த திட்டமானது இப்போ நடைமுறைப்படுத்தப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு செய்யாமல் இருந்தால் உடனடியாக போய் நீங்கள் பதிவு செய்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ 3 வருடத்திற்கு ஒரு முறை ரினிவல் பண்ணாமல் இருந்தாலும் நீங்களும் ரினிவல் பண்ணி வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டிகிரி +2 எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வைத்துக்கொண்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்று கண்டிப்பாக பதிவு செய்து வைத்துக்கொள்ளுங்க. இந்த திட்டத்திற்கு இந்த ஒரு விஷயம் முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய நேயர்கள் உடனடியாக வங்கி கணக்கை ஓபன் செய்து வைத்துக் கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் முக்கியமாக சொல்லி இருக்காங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.